என் தந்தை பல ஆண்டுகளாக தனியாகவும் சுதந்திரமாகவும் வாழ்ந்தார். அவருக்கு மறதி நோய், அதாவது டிமென்ஷியா ஏற்பட்டபோது அவருக்கு எல்லாவற்றிலும் உதவ விரும்பினேன். அவர் எங்களுக்கு நல்ல தந்தையாக இருந்தார். அதற்கு நாங்கள் அவருக்கு கடமைப்பட்டுள்ளோம். என் சகோதரனும் சகோதரியும் தொலைவில் வசிக்கிறபடியால் நான் என் வேலையை விட்டுவிட்டு பெரும்பாலான இரவுகளில் தந்தையுடன் தங்கினேன். அவர் மாலை நேரங்களில் அமைதியற்றும் மனக்குழப்பத்துடனும் இருப்பார். சில சமயங்களில் என் சகோதரர் அப்பாவை ஒரு சவாரிக்காக அழைத்து செல்லும்போது நான் ஓய்வெடுக்க முடியும். ஆனால் அவரை கவனிக்கும் பொறுப்பு பெரும்பாலும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டது. நான் ஒரு பெரும் தைரியசாலி, மிக சிறப்பாக வேலையை செய்கிறேன் என்று எல்லோரும் என்னிடம் சொன்னார்கள். ஆனால் நான் பெரும்பாலும் குற்ற உணர்ச்சியுடன் தான் இருந்தேன். நான் என் கணவர் மற்றும் குழந்தைகளுடன் குறைந்த நேரத்தை தான் செலவிட்டுக் கொண்டிருந்தேன். நான் நண்பர்களை அரிதாகவே பார்த்தேன். மேலும் நான் சோர்வாகவும் மன அழுத்தத்துடனும் இருந்தேன். நான் அப்பாவை விட்டு தள்ளியிருந்தபோது அவர் தனியாக இருக்கும் சமயத்தில் அவருக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று கவலைப்பட்டேன். அது அவருடைய தவறு அல்ல என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் சில சமயங்களில் அப்பாவையும் எங்கள் நிலைமையையும் எண்ணி கோபம் கொள்வேன். நான் சோர்வாகவும் மன அழுத்தத்துடனும் இருந்தால் ஒரு நல்ல பராமரிப்பாளராக நான் இருக்க முடியாது என்றும் என்னை நானே கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றும் என் சகோதரி என்னிடம் கூறினார். இது எனக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. அந்த வேலையை அவள் செய்யாத பட்சத்தில் அதை சொல்வது அவளுக்கு எளிதாக இருந்தது. ஒருமுறை அப்பாவிற்காக மருத்துவர் ஒருவரை பார்க்க சென்றபோது மருத்துவர் என்னிடம் நான் எப்படி இருக்கிறேன் என்று கேட்டார். இதை யாரும் என்னிடம் கேட்டிருக்கவில்லை. அப்பாவை கவனித்துக் கொள்வதில் இருந்து எனக்கு சிறிது நேர அவகாசம் தேவை என்று மருத்துவர் சொன்னார். அது எளிதானதாக இல்லை. ஆனால் நாங்கள் மாற்றங்களை செய்ய வேண்டியிருந்தது. வாராந்திர செயல்பாட்டு குழு ஒன்றில் அப்பாவை சேர்க்க ஏற்பாடு செய்தோம். ஆரம்பத்தில் அது அவருக்கு பழக்கமில்லாதபடியால் அவர் தங்க மறுத்துவிட்டார். அவரை தனியே விட்டு வருவதில் எனக்கு குற்ற உணர்வு ஏற்பட்டது. அதனால் நானும் தங்குவேன். இது கொஞ்ச காலம் எடுத்தது. ஆனால் காலப்போக்கில் அவர் தானாகவே செல்ல முடிந்தது. இதற்கு மேலும் என்ன உதவிகள் செய்ய முடியும் என்று என் உடன் பிறந்தவர்களிடம் கேட்டேன். சில நேரங்களில் அவர்கள் தயக்கம் காட்டினர், எரிச்சலும் பட்டனர். ஆனால் போக போக அப்பா அவர்களுடன் வார இறுதி நாட்களை கழிக்கத் தொடங்கினார். காலப்போக்கில் எல்லோரும் புதிய வழக்கத்திற்கு பழகிக் கொண்டனர். அப்பாவை பராமரிப்பது அவர்கள் நினைத்தது போல் அவ்வளவு எளிதானது அல்ல என்பதை உணர்ந்தனர். ஒரு பராமரிப்பு பணியாளரை அவரது வீட்டில் வேலைகளுக்கு உதவ நாங்கள் ஏற்பாடு செய்தோம். நாங்கள் ஒன்றாக சேர்ந்து ரசித்த செயல்பாடுகளை செய்து அப்பாவுடன் அதிக நேரம் செலவிட இது எனக்கு உதவியது. நானும் ஆதரவு குழு ஒன்றில் சேர்ந்தேன். எங்கள் அன்புக்குரியவர்களை பற்றிய கதைகளை மற்ற பராமரிப்பாளர்களுடன் பகிர்ந்து கொள்வது நன்றாக இருந்தது. நாங்கள் சில சமயம் சிரித்தோம், சில சமயம் அழுதோம். நான் தனியாள் இல்லை என்பதை அறிந்து நிம்மதியடைந்தேன். அப்பாவுக்கு நிலையான கவனிப்பு தேவை. இது சவாலானது மற்றும் நிறைய வேலை இருக்கும். என்னை கவனித்துக் கொள்வது எவ்வளவு முக்கியம் என்பதை இப்போது நான் உணர்கிறேன். நான் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். எங்கள் உறவு மிகவும் சிறப்பாக உள்ளது. பராமரிப்பாளர் ஆதரவு குழுக்கள், கேரர் சப்போர்ட் குரூப்ஸ், வீட்டினுள் கிடைக்கும் ஆதரவு, இன்ஹோம் சப்போர்ட் மற்றும் குறுகிய ஓய்வு பராமரிப்பு, ரெஸ்பைட் கேர் ஆகியவை எங்கள் குடும்பம் பயன்படுத்திய சேவைகளாகும். நாங்கள் எங்கள் மருத்துவரிடம் பேசினோம். எனக்கான முதியோர் பராமரிப்பு, மை ஏஜட் கேர் ஐ தொடர்பு கொண்டோம். மேலதிக தகவல்களுக்கு இந்த இணையதளங்களுக்கு சென்றோம்.